செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு மந்திரக்கோல பத்தியும், 3 ஆசைகள பத்தியும் ஒரு கதை கேட்கப் போறோம். ஒரு குட்டி பொண்ணுக்கு ஒரு நாள் ஒரு அதிசயமான பொருள் கிடைச்சது. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த குட்டி பொண்ணு ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது, தரையில ஒரு வினோதமான குச்சி மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு கிட்ட போய் பார்த்தா, அது ஒரு சின்ன மந்திரக்கோல். அந்த மந்திரக்கோல எடுத்து அவ ஆட்டிப் பார்த்தா. உடனே அதிலிருந்து சின்ன சின்ன நட்சத்திரப் பொடிகள் பறந்துச்சு. அட! இது சாதாரண குச்சி இல்ல. இது ஒரு மாயாஜால மந்திரக்கோல்னு அவளுக்கு புரிஞ்சுது. இந்த மந்திரக்கோல் மூலமா அவ கேட்ட 3 ஆசைகளும் நடக்கும்னு தெரிஞ்சதும், அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. முதல் ஆசையா என்ன கேட்கலான்னு அவ ரொம்ப நேரம் யோசிச்சா. சுவையான இனிப்புகள் வேணுமா? இல்ல நெறைய விளையாட்டுகள் வேணுமா? அவளுக்கு நெறைய ஆசைகள் இருந்துச்சு. சரி, முதல் ஆசையா தனக்கு பிடிச்ச நெறைய இனிப்புகள் வேணும்னு கேட்டா. உடனே அவ முன்னாடி நெறைய கலர் கலர் மிட்டாய்களும், லட்டு, குலோப் ஜாமுன்னு விதவிதமான இனிப்புகள் வந்து குவிஞ்சிருச்சு. அவ சந்தோஷமா எல்லாத்தையும் சாப்பிட்டாள். 2வது ஆசையா அவளுக்கு நெறைய விளையாடுற பொருட்கள் வேணும்னு தோணுச்சு. உடனே அவள சுத்தி விதவிதமான பொம்மைகள், விளையாடுற வண்டிகள்னு எல்லாம் வந்து நின்னுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு போர் அடிச்சு போச்சு. கூட விளையாட யாரும் இல்லையேன்னு அவ வருத்தப்பட்டா. இப்போ அவகிட்ட 2 ஆசை தான் மிச்சம் இருந்துச்சு. அவ நல்லா யோசிச்சா. தனியா விளையாடுறதுல சந்தோஷம் இல்லன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. 3வது ஆசையா அவ தன்னோட எல்லா நண்பர்களும் அவ பக்கத்துல வந்து சந்தோஷமா விளையாடணும்னு கேட்டா. உடனே அவளோட நண்பர்கள் எல்லாரும் ஓடி வந்து அவ கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்போ அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள நல்லா யோசிச்சு பயன்படுத்தணும். பேராசைப்படாம மத்தவங்க சந்தோஷத்தையும் யோசிக்கணும். அப்பதான் நாம எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியும். இப்போ நல்லா தூங்குங்க. நாளைக்கு வேற ஒரு நல்ல கதையோட உங்கள பார்க்கிறேன்.